வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாது தனமாப்னோதி தனாத் தர்மம் ததஸ் சுகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப நாளா நாம படிச்சுட்டு இருக்கிற ஸ்லோகம். படிக்க படிக்க பணிவு வேண்டும். பணிவிருந்தால்தான் பெரியோர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள். நன்கு உபதேசம் பெற்றால் தனம் பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் சேரச் சேர தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். தர்மத்தை செய்ய செய்ய சுகம் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், சாந்தி ஏற்படும். அப்ப எல்லாத்துக்கும் முதல்ல வித்யை, நன்கு பிரம்மத்தை பத்தி அறிதல், ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ளுதல். இது ஏற்பட்டால் தான் நமக்கு பணிவே ஏற்படும். ஆனால் எத்தனையோ கற்றிருந்தாலும் திருத்தராஷ்டனுக்கு அது இல்லாமல் போயிற்று. மனம் சஞ்சலித்தது. விதுரனை அழைத்தான். தூக்கம் வராமல் தவிக்கிறேன், காரணம் புரியவில்லை என்று கேட்க, இன்னன்னார்தானே தூக்கம் வராமல் தவிப்பார்கள், நீ அவர்களுக்குள் இருக்கிறாயா? காமத்துக்கு வசப்பட்டவனோ, பொருளை பறிகொடுத்தவனோ அல்லது திருடனோ இப்படி இருக்கிறவள் தானே தூக்கம் வராமல் தவிப்பார்கள். நீ என்ன செய்தாய்? ஓ, புறத்தியாருடைய சொத்தை உன்னதுன்னு ஆக்கிக் கொள்ள பார்க்கிறாய். நியாயத்தை மறந்தாய், தர்மத்தை மீறி நடக்கிறாய். பிள்ளைப்பாசம் கண்ண மறைத்தபடியால் தம்பி பிள்ளைகளுக்கு தீங்கிழக்க பார்க்கிறாய். உனக்கு தூக்கம் வராது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் விதுரர். அதத்தான் ரொம்ப மறைமுகமா சுத்தி வளைச்சு திருத்தராஷ்டனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக, திருத்தராஷ்டிரா, தர்மத்தை கூறுன்னு என்னை கேட்டாய். நான் அறிந்த தர்மங்களை எல்லாம் சொல்லுகிறேன், அதர்மத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். நீதான் சீர்தூக்கி பார்த்து தர்மத்தை பற்ற வேணும், அதர்மத்தை விட வேண்டும். அதுக்குத்தான் கிருத்திய அகிருத்திய விவேகம்னு சொல்லுவார்கள். என்னது செய்யத்தக்கது, என்னது செய்யத்தகாதது என்று பிரித்துணர வேண்டும். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் 2வது பாசுரத்திலே, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நாங்க மார்கழி நோன்பு நோக்கப் போகிறோம். குழந்தைகளே, இடைப்பெண்களே, இப்ப இந்த மாசம் முழுக்க என்னென்ன பண்ணணும், இந்த மாசம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இதைத்தான் செய்வன செய்யத்தகாதன. இது பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விதுர திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றதே, நீ மெத்த படித்திருக்கிறாய், பெரும் பணக்காரனாக இருக்கிறாய், அரசனாக இருக்கிறாய். ஆனால் இது மூன்றும் உனக்கு என்ன கொடுத்திருக்க வேண்டுமோ அந்த பண்பு உன்னிடத்தில் இல்லாமல் போயிற்று என்ன அடுத்த ஸ்லோகத்தால சொல்லப்பறார். நாம கீழே நேற்றை வரைக்கும் புத்திமான்களுக்கு இலக்கணம் பார்த்துட்டோம். அதே போல புத்தி இல்லாதவா முட்டாள்களுக்கு இருக்கிற இலக்கணமும் பார்த்துட்டோம். இப்ப சொல்ல போறது, பண்டிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொண்டு நடக்க வேணும் என்ன சொல்லுகிறார். அர்த்தம் மகாந்தம் ஆசாத்திய வித்யாம் ஐஸ்வர்யமேவா விசரத்ய சமுன்னத்தஹ யஹ ச பண்டித உச்யதே. அசமுன்னத்தஹ, யாரொருத்தன் ஆடம்பரமாக தல நிமிர்ந்து செருக்கி திரியாமல் இருக்கிறானோ, அசமுன்னத்தஹ, வேணும்னு அகங்கரிக்கவில்லை, செருக்கில்லை, அதனால பட்டாட்டோப்பம் இல்லை. யாருக்கு இல்லை? நிஜமாவே ஒருத்தருக்கு படிப்பே இல்லை, அவருக்கு ஒன்னும் பணமே இல்லை, அவருக்கு பெரிய உத்தியோகமே இல்லை. அப்ப ஆடம்பரமா இருக்க முடியாது. அப்ப நிச்சயமா தான் தாங்கிறதே தலைய நிமிந்து நடந்துட முடியாது. இதெல்லாம் புரியுது. ஆனா யார் ஒருத்தருக்கு படிப்பு இருக்கோ, யார் ஒருத்தருக்கு பணம் இருக்கோ, யாரிடத்துல அழகு இருக்கோ, யாரிடத்துல பதவி இருக்கோ, இருந்தவன் இத போல பண்ண மாட்டான்னா அது இருந்தும் அசமுன்னத்தா. அதனால யார் ஓஹோன்னு ஒருத்தன் தலைய விரித்து ஆடவில்லையோ அவனைத்தான் பண்டிதன்னு சொல்ல வேண்டும். அப்ப பண்டிதன் படித்திருக்க வேண்டும். படித்தவர்கள் அத்தனை பேரும் பணக்காரர்களா இருக்கணுங்கிற தேவை கிடையாது. ஒருவேளை இருக்கிறார்னு வச்சுப்போம். பணக்காரர்களும் அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை இருக்காருன்னு வச்சுப்போம். அவ பெரிய பதவியில் இருக்கணுங்கிற தேவையில்லை, இருக்காள்னு வச்சுப்போம். இந்த 4 ஒரு மனுஷனிடத்துல சேர்ந்து விட்டா என்ன ஆகும்? ஆனா சாஸ்திரம் அவனை என்ன பண்றதுன்னு சொல்லித்துனா, பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத். சிறந்த பண்டிதனாக ஒருத்தன் இருந்தால் அவன் தன் பாண்டித்யத்தை மறைச்சுடுவானான். மறைச்சுனுட்டு ஒரு பாலனை போல, ஒரு சிறுவனை போல அங்கங்க போகிறார். ரொம்ப பெரிய படிச்சவாள்லாம் இருக்கலாம், ரிஷிகள் இருக்கலாம், பெரிய பெரிய யோகிகள் இருக்கலாம். அவளை பார்த்துன்னு வச்சுங்க, கொஞ்சம் சோறு கொடுத்தோமா திருப்தியா வாங்கிப்பா. உடனே முகம் மலர்ந்து பேரும் சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டா நன்றி கண்ணீரோட பார்த்துட்டு புறப்பட்டு போயிடுவா. அதுக்கு மேல அவளுக்கு பேச தெரியாது, ஒண்ணும் பண்ண தெரியாது. ஏதோ ஒண்ணு நம்ம உலக விஷயமா அவள்கிட்ட ரொம்ப பெரிய வாழ்க்கை சான்றோர்கள்ட்ட பேச போறோம்னு வச்சுங்க, எங்களுக்கு இதெல்லாம் புரியவே இல்லையே, நீங்க என்ன சொல்றீள்? நாம குடும்பத்தில் இருக்கிற சண்டை பூசல் பேரு ஊரு என்னென்னமோ உறவு எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்ல பார்ப்போம்.
எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு காப்பல இருப்பா. ஏன்னா நாங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு எதையோ நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீ சொன்னது எதுவுமே என் புத்தியில ஏறவே இல்லைன்னுவா. நம்ம கோபமா இருக்கும், இத்தனை நாள் நான் எவ்வளவு உறவுக்கார சண்டையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், உங்க புத்தியில ஏறலையான்னா எனக்கு அது தேவைன்னே தோணலை. இப்போ அப்ப புத்தி இல்லைன்னு அவளுக்கு அர்த்தமா? எதை புத்தியில போட்டுக்க வேண்டாமோ அதை அவ போட்டுக் கொள்வதாகவே இல்லை. நம்ம புத்தி எத்தனையோ விஷயங்களை கிரகிக்கும். நம்ம மனசுல எத்தனைய வேணா போட்டு அடைக்கலாம், ஆனா தேவையில்லாத அழுக்க போட்டு அடைக்கலாமா? அதனாலதான் பண்டிதர்கள் எல்லாம் தாங்கள் ரொம்ப படிச்சவாழ்கிறதையே மறந்து போடுறா. தங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, பதவி இருக்கு, யோக பலத்தால என்னத்தை வேணா நடத்த முடியும் அப்படிங்கறதையே மறந்து போயிட்டு என்ன பெருமை இருந்தாலும் ஒரு சிறுவன் அதெல்லாம் காட்டிக் கொள்ளுமா? மான அவமானமே சிறுவர்களுக்கு இருக்காது. இன்னைக்கு 2 பேரும் விளையாடிட்டே இருக்கிறச்சே சண்டை போட்டுப்பா. 2 குழந்தைகள் சண்டை போட்டுக்கிறதுக்காக பறிஞ்சுட்டு போய் பெற்றோர்கள் நாம 2 பேர் 2 குடும்பத்துல சண்டை போண்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு நாளைக்கு நாம சண்டை போண்டே இருப்போம். ஆனா அதுகள் மறுநாளே பந்து எடுத்துட்டு கிரிக்கெட் பேட்டை எடுத்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தோல்ல கை போட்டுன்னு அவன் பறந்து போடுவான். நாம 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரா சண்டை போண்டு உட்காந்து இருக்க வேண்டியதுதான். அதனாலே சிறுவர்கள் எப்போதும் மான அவமானம் பாக்குறதில்லை. கொஞ்சம் கிடைச்சாலும் அதை கொண்டு சந்தோஷப்பட்டு விடுவார்கள். பண்டிதன் அப்படித்தான் இருக்க வேண்டும். தன் பாண்டித்யத்தை காட்டிக் கொள்ளக்கூடாது. பாண்டித்யம் நல்ல படிப்பு தன்மையை மறைத்து கொண்டு பண்பாளனாய் எளிமையோடு இருக்கிறான். ஏன் எத்தனையோ மகான்கள் எல்லாம் ஒரு வேஷ்டி தான், மேல் துண்டு தான், கீழ்த்துண்டோட இருந்தவா கூட உண்டு. அப்ப அந்த ஒரே ஒரு துண்டு தான் இருக்காளேன்னா ஒன்னு யோசிச்சு பாருங்க. மகான்கள், ரிஷிகள், சன்னியாசிகள் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்திலே பல பேர் லோகத்துல படிச்சவா விஐபிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்றோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லுவோம். ஆனா பெரியோர்கள் எதை அப்படி சொல்றாருன்னா, நான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருக்கு? உலகத்துல வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதனால அவருக்கு கார் பார்க்கிங்ல இருந்து தனி, அவருக்கு செக்யூரிட்டியில இருந்து தனி, அவருக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து தனி. ஆனா நாம் இருக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா பகவானுக்கு. அத கண்ணன் கீதையில சொல்றார், எனக்கு ரொம்ப பிரியனா இருக்கணும். அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா. சில பேரிடத்துல எனக்கு பிரீத்தியே கிடையாது, அன்பே இல்லை. சில இடத்துல அன்பு இருக்கு, சில இடத்துல அதிகமான அன்பு இருக்கு. சிலர் இல்லாட்டா அர்ஜுனா என்னால தாங்கவே முடியாது. அப்பதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அர்த்தம். அப்ப பகவானுடைய உள்ளத்துக்கு நாம விவிஐபியா இருக்கணும். மற்ற இடத்துல இப்ப நம்ம விவிஐபியா இருந்தா இந்த லோகத்துக்கு வேணா நன்னா இருக்குமே தவிர அவர் உள்ளத்துக்கு அது ஏற்கவே போறது கிடையாது இல்லையோ. அப்ப இந்த பெரியோர்களுக்கு என்ன வேண, நான் எத்தனை படிச்சிருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், இதனால இந்த லோகத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. பெருமான் திருவுள்ளத்தில் இடம் பிடித்தேனா அது இல்லேன்னு விட்டா நமக்கு எவ்வளவு ஆபத்தோ என்று பயந்து இருக்காளோ இல்லையோ. அதனாலதான் தங்க படிப்பு, எழுத்து எதையும் அவர்கள் வெளியிட்டுக் கொள்வதே இல்லை. ஒரு சிறுவன் போல இருந்து பெருமாளுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அது கிடைச்சிருமான்னு பார்க்கிறார்கள். அர்த்தம் மகாந்தம் ஆசாத்தியம். நல்ல பணம் பெற்றவனாக இருந்தாலும், வித்யாம் ஐஸ்வர்யமேபவா, நல்ல ஐஸ்வர்யம், செல்வ செழிப்பு, வித்யை, படிப்பு இத்தனை பெற்றவனாக இருந்தாலும் விசரதி அசமுன்னத்தா, யார் அதனால செருக்காமல் நடக்கிறானோ அவனைத்தான் பண்டிதன்னு கூறுகிறோம். கூறத்தாழ்வான் இதற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். மொழியைக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்தன் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியைக் கடத்தும் இராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. பெரும் பணக்காரர், கூரம்ங்கிற சிறு கிராமத்தில் அவதரித்தவர். ஸ்ரீவத்ச சின்னம் ஈஸ்வரேபியா நமவுக்தி மதீமகி யதுக்தய ஸ்திரீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்று இவரை பத்தி ஸ்லோகம். மொழியை கடக்கும் பெரும் புகழ். நம்ம பேசி அவருடைய புகழை சொல்ல முடியாதான். நம்முடைய பேச்சுக்கு அப்பாற்பட்ட புகழ், நம்ம மனத்தால நினைக்க முடியாத வைபவம். ஹாரியத குலத்தில் பிறந்தார், சிறந்த பிறப்பு, மிகுந்த படிப்பாளர், அறிவாளி, ஐஸ்வர்யமா ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சமாதானம், ததியாராதனம், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் வீட்டுல இருக்கிற பெரிய தங்க கதவு, அதுல பொறுத்திருக்கிற தங்கமணி, வெண்கலமணி, அந்த மணியை சாத்தச்சே ராத்திரி கதவு 10 மணிக்கு முடச்சே அது போடுற சத்தம் அங்கேந்து 10 மைல் தள்ளி இருக்கிற காஞ்சிபுரம். அதுல தேவ பெருமாள், வரதராஜ பெருமாள் கூட பெருந்தேவி தாயார், அந்த தாயாருடைய காதல போய் இந்த மணி ஓசை கேட்டுதான். அப்ப அவ பெருமாளை பார்த்து கேட்கிறாளாம், ஆரோ ராத்திரி 10 மணிக்கு கதவை சாத்தரா, கதவுல பொறுத்தி இருக்கிற மணி ஓசை இவ்வளவு தூரம் கேட்கறது ரொம்ப பெரிய கதவா இருக்கும் போல் இருக்கு. அப்ப மாளிகை எவ்வளவு பெருசு இருக்கும், அப்ப அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருப்பார், ரொம்ப பெரிய செல்வந்தரா இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு. செல்வத்துக்கெல்லாம் தேவதையே லட்சுமி தேவி தான். அவள் போய் வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்கச்சே அவரும் கண்ண மலர்த்திண்டு பிராட்டிட்ட சொல்றாரு, ஆமாமான் தேவி, கூறத்தாழ்வான் கூரேசன் இருக்கார், எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமோ என்ன. அவ 2 பேரும் பேசிட்டு இருக்கா.
பேசினத்தை திருக்கச்சி நம்பிகள்ங்கிற ஆச்சாரியன் மறுநாள் கூரத்தாழ்வானிடத்துல சொல்றார், இத போல உம்ம பணத்தை பத்தி 2 பேரும் ரொம்ப வசத்தியா பேசியிருந்தான்னுட்டு நாம இருந்தா உடனே பெருமிதம் கொள்வோம். பெருமாளே என்னுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும்னா நான் எவ்வளவு பெரிய ஆள், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு உடனே நினைச்சுப்போம் இல்லையோ. ஆனா என்ன தெரியுமா தோணெடுத்து கூரத்தாழ்வானுக்கு, ஓ பெருமாள் என்ன தன்னிடத்திலிருந்து விலக்க பேசுகிறான் போலும். என்ன கண்ணன் சொல்லி வச்சிருக்கிறது, யார அனுகிரகிக்கணும் நான் நினைக்கிறேனோ அவன் செல்வத்தை முதலில் பறிக்கிறேன். எப்ப பெருமாள் என்கிட்ட செல்வம் இருக்குன்னு பேசியிருக்காரோ, என்கிட்ட பக்தி இருக்குன்னு பேசியிருந்தா திருப்தி பட்டிருப்பேன். ஆனா செல்வம் இருக்குன்னு போய் பெருமாள் பேசிட்டாரே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னையோட இந்த செல்வத்தை துறப்போம் என்ன அனைத்தையும் விட்டு ஒழித்தார். ராமானுஷர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அந்த திவதேசத்தை நோக்கி புறப்பட்டார். அப்படின்னா இத்தனை இருந்தும் மொழிய கடக்கும் பெரும் புகழ், முக்குறும்ப அறுத்தவர், படித்தோங்கிற மதம் இல்லை, உயர்குலத்தில் பிறந்தோங்கிற மதம் இல்லை, பணக்காரங்கிற மதம் கிடையாது. இந்த 3 மதத்தையும் தாண்டினவர், முக்குறும்ப அறுத்தவர். ஆனா அவர் என்ன கூறிக்கொள்ளுகிறார் தெரியுமா, இந்த மதத்தை அறுத்தவாளா இருக்கலாம், அதனால செருக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் தாங்கள் எவ்வளவு தாழ்ந்தவான்னு சொல்லிக்கிறா பாருங்க. வித்யாதனாபிஜன ஜன்மம் அதேன காம குரோதாதிபிஷ்ச ஹததீர்ண சமம் பிரயாமி. வித்யை, தனம், அபிஜனம் இத போல எனக்கு மதம் பிடிச்சு ஆற்றது, என்னால இதை எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரியல. ஏ தேவ பெருமாளே, நீ தான் நம்ம ரட்சிக்க வேணும். குரோதாதிபிஷ்ச ஹததீர்ண சமம் பிரயாமி. ஒரே கோபம் வந்துடுறது, காமத்துக்கு வசப்பட்டு போயிடுறேன், எப்ப வெளியில வருவேணும்னு கேட்டுருக்கார். அப்ப இத்தனை பணம் இருந்தும் இத்தனை படிப்பிருந்தும் என்ன இருந்தும் அதனால அவர் ஒண்ணு செருக்கி விடவில்லை அல்லவா. அதுதான் பண்டிதனுக்கு இருக்கிற இலக்கணம். ஏன்னா இந்த ஒன்னொன்னும் நம்ம ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆக்கிடும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இல்லையோ, நிறைய பணம் இருக்குன்னா அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லையோ, அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கூடித்துனால் தோல்ல பாரம் இறங்குறதுன்னு அர்த்தம். தோல்ல பாரம் ஏறெடுத்துன்னா அதுக்கப்புறம் நாம எங்க தலையை நிமிந்து செருக்குவது, அப்ப தலையை குனிஞ்சுதான் இருந்தாகணும். அதுதான் இங்க சொல்றார், அர்த்தம் மகாந்தம் ஆசாத்திய வித்யா ஐஸ்வர்யமேவா. இத குறளில் திருவள்ளுவர் அழகா தெரிவிக்கிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் பணிதல் நன்றாம், வினயத்தோட இருக்கிறது, பணிவோட ஒழுக்கத்தோட இருக்கிறது, தலைய நிமிர்ந்து செருக்காமல் இருப்பது எல்லாருக்குமே நல்ல பண்பு, அனைவருக்கும் வேணும். ஆனா அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம், செல்வம் படைத்தவன் உள்ளானே அவனுக்கு பணிவு மிகச்சிறந்த செல்வம். நாம ஓஹோன்னு படிச்சுட்டோங்கிறதுக்காகவோ செல்வந்தர்ங்கிறதுக்காகவோ செருக்காமல் யார் பணிவோடு இருக்கிறானோ அவனுக்கு அதுதான் செல்வம். அப்ப செல்வத்தை பார்க்க வேணுமா, பணிவை பார்க்க வேண்டுமா? ஆசையா இருக்காரா அன்பா இருக்காரான்னு பார்க்கணுமா, பட்டாட்டோப்பமா பணக்காரா இருக்காரான்னு பார்க்கணும்னா அன்பை பேண வேணும், பக்தியை பேண வேணும், பணிவை பேண வேணும். 8000 கிராமம், அந்த கிராமத்தை தாண்டி ராமானுஷர் செல்ல போகிறார். அவர் யாத்திரையாக போய் கொண்டிருக்கிறார். தன் சிஷ்யர்கள் சிலரோட செல்லுகிறார். இந்த கதை நடந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அதுக்கு முன் கிராமத்துல தங்குறார். அந்த கிராமத்துல ராமானுஷருக்கு ஒரு பணக்கார சிஷ்யர் இருக்கார், ஒரு ஏழை சிஷ்யர் இருக்கார். எப்படி ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு, நம்மளை எப்படி வரவேற்க போறா அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக 2 பக்தர்களை ராமானுஷர் அனுப்பி வைத்தார். 2 பேரும் முதல்ல பணக்காரன் வீட்டுக்கு போய் பார்த்தார்கள். பார்த்தா அவரோ ஓஹோன்னு ஏற்பாடு பண்ணிருக்கார். என்ன ஆங்காங்க அப்படியே கோரணம் மாவலை அது இது பூர்ண கும்பம் எல்லா இடத்துக்கும் ஒரே ஜோடனே நிறைய செலவழிச்சிருப்போர் போல் இருக்கு. ஆனா வந்தவாள் அவர்கிட்ட போய் ராமானுஷர் வரப்போர், ஆமாமா அதற்கு இருக்க எல்லா ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா வந்தவர்களை கண்டே கொள்ளவில்லை. அப்புறம் அந்த ஏழை வீட்டுக்கு போனா அவர்கிட்ட சல்லிக்காசு இல்ல, குந்துமணி கூட நெல்லு கிடையாது. யார்கிட்டயானு பிச்சை எடுத்து நெல்லை வாங்கிட்டு வந்து வர்ற பாகவதர்களுக்கு சமைக்க முடியுமா என்று தேடறதுக்காக வெளியில போயிருக்கார். அவருடைய மனைவியோ ஆடை கூட கிழிசல் ஆடையோடு உட்கார்ந்து இருக்கிறாள். ஆனா எப்போது ராமானுஷர் வருவார்னு காத்திருந்தார்கள். 2 செய்தியும் சேகரிச்சிருந்தார். நேர பக்தர்கள் ராமானுஷர் இடத்துல போய் இப்படி அவர் ரொம்ப நன்னா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார், இவரால ஒண்ணுமே ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டார். ராமானுஷர் பணக்கார சிஷ்யன் வீட்டு வழியே போகாத நேர ஏழை சிஷ்யன் வீட்டுக்கு பக்கத்துக்கு போனார். அங்கு போனால் உள்ள இருக்கிறவளுக்கு கந்தல் ஆடை, வரத்து கூட அவளுக்கு வெட்கம். அதனால கைதட்டி காட்டினாள். ராமானுஷர் தான் அணிந்து கொண்டிருந்த ஒரு சிக்கம் மேல் ஆடை எடுத்து உள்ளே விசிற அத்தை சுற்றி கொண்டு அவள் வந்தாள். அவள் ராமானுஷருக்கு எத்தனையோ பணிவிடைகள் பண்ணினார். ஆச்சு, அந்த வீட்டுல இருந்து புறப்பட்டும் போயிட்டார் சுவாமி. அதுக்கப்புறம் தான் பணக்காரனுக்கு செய்தி தெரிஞ்சு, ஓ நம்ம வீட்டுக்கு வரப்போறது போல் இருக்குன்னு அங்கேருந்து ஓடி வந்து சுவாமி காலில் விழுந்தான். என்ன குற்றமாயித்துன்னா, நீ எனக்காக பணத்தை செலவழிச்சு ஏற்பாடு பண்ணிருக்கலாம்,
ஆனா நான் அனுப்பி வைத்த பக்தர்களை நீ பார்க்காமல் கவனிக்காமல் போனாய். அது முக்கியமே தவிர எனக்காக நீ பணம் செலவழிக்கிறது முக்கியம் இல்லை. அதே அவள்கிட்ட பாரு, ஒரு சல்லிக்காசு இல்லை. ஆனா எத்தனை அன்போட நம்ம உபச்சரித்தாள். அதற்கு நாம் மயங்குவோமே தவிர பணத்துக்கு இல்லை. என்ன அவனை தாண்டி அப்புறம் அவன் திருந்தி அவனும் கைங்கரியம் பண்ணினான்னு சரித்தம். பெரியோர்கள் இருந்துட்டால் அவர்களும் பணத்துக்கு மயங்க மாட்டா, தாங்கள் பணத்தால செருக்கவும் மாட்டார்கள். படிச்சுட்டோங்கிறதுக்காக செருக்கு இருக்காது. இந்த 3 குறும்புகளையும் அறுத்தவனாக இருப்பவனே பண்டித்தன். அதை பார்த்து நாமும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். மேலும் காத்திருந்து அறிவோம்.